கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இந்த தேவ செய்தி மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். இந்த யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் எல்லா செய்தியும் கடந்தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இயேசப்பா சந்தித்து அவர்களுடைய கண்ணீரின் உபத்திரத்தை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு எபிசோட்லேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை ஜெபத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமான ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்தபடியால் கர்த்தருடைய நாமத்தை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தேவ செய்தி ஃபுல்லாக நீங்கள் பார்த்து உங்கள் கடன் தொல்லையை தேவ சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் யாவருக்கும் கடன் தொல்லையிலிருந்து இயேசப்பா பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் தருவார். ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். உங்கள் வீட்டில் இப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவரம், கையில் இருக்கிற காசெல்லாம் செலவழிந்து வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நீங்கள் வட்டி கட்டிட்டு குடியிருக்க ஒரு நல்ல வீடும் இல்லாமல், ஹெல்த்தான ஆகாரம் இல்லாமல், சாப்பிடவும் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நான் ஒவ்வொரு எபிசோட்லும் சொல்லுவேன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கூட ஏசப்பா கைவிட வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்களானால் எல்லா தெய்வ செய்தியும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஒன்று அழுத்தமாக ஒன்று சொல்லுவேன். அது என்ன பார்த்தீங்களா, ஏசப்பா உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எபிசோடு 1 நீங்கள் தொடர்ச்சியாக தெய்வ செய்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அது மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு நாளுக்கு நாள் உங்கள் விசுவாசம் அப்படியே டம்மி ஆகிடும். ஏசப்பா அதிசயம் பண்ணலையே, அற்புதம் பண்ணலையே, கடன் தொல்லையிலிருந்து என்னால் வெளியே வர முடியலையே, என் கண்ணீர் வேதனை மாறலை, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், அவமானப்பட்டு போயிட்டேன், பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, என்னோடய குடும்பம் என் பிள்ளைகள் ரொம்ப வேதனைப்படுறாங்க, இன்றைக்கி தான் என் வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 199 பேர் இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் அவங்க அப்படியே குத்துயிராக துடிச்சுன்னு இருக்கிறார். அதனால் நீங்கள் தயவு செய்து, நீங்களாம் என்னுடைய அன்புக்குரியவங்க, அன்புக்குரிய சகோதரிகள், அன்புக்குரிய சகோதரலான நேசிக்கிறபடியா முடிவு மருந்தும் நீங்கள் நினைத்திருங்க. கண்டிப்பாக ஏசப்பா ஒரு வாசல் உங்களுக்கு திறப்பார். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன், உங்கள் குடும்பத்தை வாழ்த்துறேன், உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துறேன். நீங்கள் கையிட்டு செய்கிற அந்த தொழிலை கூட ஏசப்பா ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் தொழிலை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்று நான் ஆண்டவர் சமூகத்திலேருந்து சொல்கிறேன். நீங்களும் ஜெபத்தோடு கூட இந்த தேவ செய்தியை பார்த்து கடன் தொல்லைக்காக செபிங்க. ஏசப்பா உங்களுக்கு நிச்சயம் விடுதலை தருவார். ஓகேங்களா? இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 11வது வசனத்தில் ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார், ஏசப்பா என்ன பேசியிருக்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு, எதை புரிய வைக்கிறாரு, எப்பேற்பட்ட அன்பை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தேவ அன்பு ஊற்றப்படும். ஏன்னா கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு எல்லாருடைய அன்பும் தணிஞ்சு போயிடும். ஒரு விதத்தில் இங்கே கடன் வாங்குறது நல்லதுன்னு நினச்சிங்க, உங்கள் சொந்தக்காரர்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறது நல்லதுன்னு நினச்சிங்க, நீங்கள் ஒருத்தர்கிட்ட நகை வாங்குறது நல்ல விஷயம் நினச்சிங்க, வட்டிக்காரர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்குறது நல்லதுன்னே நினச்சிங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு உலகனா என்ன புரியுது, உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், இந்த பணத்தை ஆசை பிடிச்ச மனுஷர்கள் எவ்வளோ மிருக குணம் படைத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படி என்பது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக கர்த்தர் புரிய வச்சிருக்கிறார்.
அப்போ இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான் நிரந்தரமானதுன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்களை அர்ப்பணித்தா, உண்மையிலே உங்கள் சொந்த சகோதரனை வந்து சொல்கிறேன், என் அன்பு சகோதரியை உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடுவேன். ஐயோ உலகமே என்னை கைவிட்டுச்சு, உலகமே என்னை வெறுத்துச்சு, நான் வாழ்ந்து என்ன லாபம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து யாரும் மனசு உடைஞ்சி போகாது. உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரன் போல சொல்கிறேன், என் அன்பு சகோதரியே நீ நல்லா இருப்பம்மா. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். வாசிக்கலாமா? வாசிங்க. யோவான் 10:11 வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த வசனம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் ஏசப்பா உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை நீங்கள் உணரணும். ஏன்னா எல்லாரோட அன்பும் தணிஞ்சு போய் யாருடைய அன்பு அரவணைப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு அனாதை போல் கடனை வாங்கிட்டு கதறின்னு இருக்கிறீங்க. உலகமே உங்களை கைவிட்டது போல், எல்லாரும் உங்களை வெறுப்பது போல், ஏன் நீங்கள் ஒரு சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கலான்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட உங்கள் ஃபோனை அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு எடுக்காமல் போய் உங்களை ரொம்ப அவங்க துக்கப்படுத்தியிருக்கலாம். நீங்களும் வீட்டில் யோசிப்பீங்க, நம்ம நலம் விசாரிக்க தானே ஃபோன் பண்ணோம், நம்மனா காசு கேட்க போகிறோமா, அவங்களுக்கு தான் கொடுக்குற மனசே இல்லை, நமக்கு இங்கேருந்தே தெரியுது. ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம ஃபோன் பண்ணால் கூட நம்ம ஃபோனை எடுக்க மாட்டாங்களே, இவெல்லாம் ஒரு சொந்தக்காரான்னு சொல்லி ரொம்ப சோர்வாகி மனுஷோட அன்பு அப்படியே தணிஞ்சு போயிருக்கலாம். இந்த வசனத்தை நல்லா பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இதை விட ஒரு சிறந்த அன்பு இந்த உலகத்தில் உங்களால் யாருக்கிட்டையாவது இருக்குது அப்படின்னு காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட போய் ஏசப்பாவுடைய முழு பாசத்தை முழு அன்பையும் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமாக இருக்குது. குறிப்பாக நல்லா கவனிங்க, எல்லா உறவுகளும் சில காலம்தான். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் கடன் வாங்குறது நல்லது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறது நல்லது, நீங்கள் சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி அடகு வச்சுட்டு இப்போ மூட்டு கொடுக்க முடியாமல் கேவலப்பட்டு போனது கூட நல்லதாகவே நினச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஏசப்பாவுடைய பாசம் புரியும். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏசப்பாவுடைய அன்பை இப்போ தான் நீங்கள் ருசி பார்க்கணும். மனுஷ அன்பு தணிஞ்சு போச்சு, பணம் பொருள் தான் மனுஷன் பெருசாக நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நீங்கள் வெறுத்தடைந்து அப்படியே தோற்று போனது போல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ரொம்ப கண்ணீரோடு கையில் காசு இல்லாமல் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு உங்கள் பொருளாதாரமே முடங்கி போச்சுன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போது ஏசப்பாவோட அன்பும் தணிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாவும் ஒரு வேளை மறுதளிச்சிட்டிங்கன்னா உங்கள் முடிவு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் தயவு செய்து எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்குது. ஏன்னா ஒன்று மனுஷனுடைய அன்பாவது இந்த உலகத்தில் நிரந்தரமாக கிடைக்கணும், இல்லை ஏசப்பாவுடைய அன்பாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிரந்தரமாக கிடைக்கணும். இந்த ரெண்டு அன்பும் தனிச்சு போன பிறகு தான் மனுஷன் மரணத்தை தேடிக்கிறான். ஏன்னா கடன் என்பது மனுஷனை இப்படி தான் தற்கொலைக்கு நேராக வழி நடத்தும். அவன் தன்னுடைய உயிரை அழிச்சிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸை சாத்தான் நூதனமாக அந்த கடன் தொழிலில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கினே இருப்பான். நீ ஏன் உயிரோடு இருக்கிற, நீ ஏன் இருக்கிற, உன்னை தான் உலகம் வெறுக்குதே, எல்லாரும் வெறுக்கிறாங்களே, உங்கள் சொந்தக்காரர் வெறுக்கிறாங்களே, உங்கள் கூட பிறந்தவங்க வெறுக்கிறாங்களே, நீ ஏன் இருக்கிற, நீ கூட ஜெபம் பண்ணுற, இவ்வளோ நீ உபவாசம் போட்டு தண்ணி கூட குடிக்காமல் நீ ஜெபம் பண்ணி உனக்கு என்ன அதிசயம் நடந்தது, நீ ஏன் இருக்கிறன்னு சொல்லி பிசாசு கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு பிஸ்னஸை லாஸ் ஆகி கையில் காசு இல்லாமல் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை இப்படி தான் சாத்தான் விழுத்துறான். அதனால் நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடிக்கணும். ஏசப்பா மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் மாறக்கூடாது. நீங்கள் வைராக்கியமாக கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்து இந்த சத்தியத்துக்காக உங்கள் ஜீவனையே நீங்கள் கொடுக்க கடனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லத்தான் இந்த மெசேஜை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள்,
இன்றைக்கி கடன் ஆச்சு, வட்டி கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நித்தியமாக நீங்கள் நரகத்தில் போய் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுவும் நரகன்றது ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 4000 டிகிரி வெப்பம் அங்கே இருக்குமா. குறிப்பாக இப்போ வெயில் காலன்றதால நீங்கள் வெயில் காலத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 100 சில்லரை டிகிரி வெப்பம் பதிவாயிருக்குன்னு சொல்லி நியூஸில் சொல்லுவாங்க. அதையே தாங்க முடியல. அப்போது 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் நரகத்தில் இருக்கிற அந்த நரக அக்னியை குறித்து அவங்க விளக்குறாங்க. அதுக்கு மேலே தான் இருக்கும், அதெல்லாம் லிமிட்டெல்லாம் சொல்ல முடியாது, அன்லிமிட்டட் வெப்பம். ஏன்னா நாக்க குளிர பண்ண ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காத ஒரு இடம் எதுனா நரகம்தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க யாருமே தங்களுடைய ஜீவனை அழிச்சிக்கக்கூடாது. நீங்கள் முடிவு பிறந்து நிலைத்திருந்து என்னால் சாதிக்க முடியும், என்னால் வாங்கின கடத்தை கொடுக்க முடியும், அடைக்க முடியும், அது மகளிர் லோனாக இருக்கட்டும், அது எந்த ஒரு குழு லோனாக இருக்கட்டும், பேங்க் லோனாக இருக்கட்டும், எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு மனதைரியம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் மனதைரியத்தை இழந்துட்டு மனசான்பம் தஞ்சு போச்சு, ஆண்டவரை நமக்கு கை கொடுக்கலன்னு சொல்லி நீ ஒரு தவறான வழியில் போயிட்டீங்கன்னா நித்தியமாக நரகத்தில் உங்கள் சரீரம் அப்படியே எரிஞ்சிக்கினே இருக்கும், முடிவே கிடையாது. அதனால் அன்போடு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடன் தொல்லையா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, ஓகேங்களா? ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா, நான் உங்களை மீறி நான் கடன் வாங்கிட்டேன், இன்ட்ரெஸ்ட்டு வாங்கிட்டேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு நீங்கள் தேவ சமூகத்தில் கதறி அழணும். ஏசப்பா, என்னால் தாங்க முடியலப்பா, ஏசப்பா, என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியலன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் சொல்வார், நீதிமான் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதை நான் காணவில்லை, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினே கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு தரேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினே கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு ஆண்டவர் தாவீதை வச்சு ரொம்ப அருமையாக அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினே கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு கடனை கட்ட முடியாமல், உடம்புல வர வியாதி, பலவீனம், குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், எதை நீங்கள் சமாளிப்பீங்க? இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கடனை நினச்சி கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஏன் தான் இந்த கடனை வாங்கினேன்னு தெரில, தெரியத்தனமாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன், லோன் போட்டுட்டேன், பேங்க் லோன் போட்டுட்டேன், சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி வச்சுட்டேன், என்னால் இதிலேருந்து வெளியே வர முடியல, எனக்கு எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சாகவும் பயமாகுது, நரகத்தை குறித்தும் ஊழியக்காரங்க பல இடத்துல சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை மனசு உடைஞ்சு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, உங்களுக்கான ஜீவனே கொடுத்துருக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்கள், ஏசப்பா உங்களுக்காக தன்னுடைய விலையேற பெற்ற ஜீவனையே தந்திருக்கிறார். அவரோட உடம்புல இருக்கிற எல்லா சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உங்களை எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? நீங்கள் சொல்லுங்கள், பல இடத்துல நான் உன்னை எப்படி மறப்பேன், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு ஆண்டவர் பல இடங்களில் என் அன்பு சகோதரியை உன்னோடு கூட அப்பா பேசலையா? என்னை உன்னுடைய கூட பிறந்த ஒரு பிரதர் மாதிரி நினச்சிக்குமா, அந்நீராக நினச்சிக்க. ஏதோ ஒரு பாஸ்டர் யூடியூப்பில் சென்னையில் இருந்து நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு, அவர் மெசேஜ் கேட்டால் எனக்கு ஆறுதலாக இருக்குது. அது மாத்திரம் இல்லைம்மா, உன்னுடைய சாட்சி என்னை குறித்து நீ ஒரு சாட்சி கொடுக்கணும்னா, என்னுடைய கூட பிறந்த ஒரு பிரதர் எனக்கு இருந்தால் எப்படி எனக்கு ஆறுதல் சொல்லி சத்தியத்தை சொல்வாரோ, அதுபோல் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, எங்கள் கூட பிறந்த எங்கள் வீட்டில் ஒருத்தரை இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பிரதர் யூடியூப்பில் பேசுகிறான்னு சொல்லி என்னை குறித்து நீ சாட்சி கொடு. உங்கள் மனசு இப்போ புண்பட்டு போயிருக்கு, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, வலியால் அப்படியே துடிக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு கடன் ஆயிடுச்சே, ஏசப்பா சொல்லி அப்படியே கண்ணீரோடு கதறி அழுறேன். நீங்கள் அப்படியே மனசில் இப்படி கை வை. நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மனசில் நெஞ்சில் இப்படி கை வை. ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவர், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து
பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எசப்பா, என்னால் தாங்க முடியல ஆண்டவர், என்னால் ஆண்டவரே இதிலேருந்து மீண்டு வர முடியலப்பா ஆண்டவரே. கடனாச்சு, என்னால் கட்ட முடியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைப்பா. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் இந்த தேவ செய்தியை பார்த்து கண்ணீரிட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்தை நிறைவேற்றி தருவார். என் அன்பு சகோதரியே, மன உருக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுமா. ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்களே, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியே கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவர். ஆண்டவரே, எப்போதான்பா என்னை கடத்திலிருந்து தூக்குவீங்க? இந்த கடன் தொல்லை என்றைக்கு தான் மாறும் ஆண்டவரே? அது ஒரு பிசாசு கட்டு போல், அது ஒரு சாப கட்டு போல் இருக்குது. நீங்கள் உபாகம் 28 சொன்னீங்களே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே? என்றைக்கு நான் கடன் வாங்கணும், அன்றைக்கே நிம்மதி சமாதானம் தூக்கத்தை தொலைச்சிட்டேன் ஆண்டவர். ஏசப்பா, என் அழுகையின் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்களா? எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான், கஞ்சி குடித்தா கூட பரவாயில்ல, கடன் இல்லாமல் நான் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வீடு கட்டின கடன் ஆச்சு, பிள்ளைகளை படிக்க வச்சேன் கடன் ஆச்சு, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த கடன் ஆச்சு. கடனை கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல, இங்கே வாங்கி அங்கே கட்டுறேன், அங்கே வாங்கி இங்கே கட்டுறேன் ஆண்டவரே. இப்படி மாற்றி 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 கடன் ஆகி வட்டிக்கு மேலே வட்டி, அசலுக்கு மேலே ஆண்டவரே வட்டி பெருகி 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 ஆண்டவரே என் தலையை போகிற மாதிரி இருக்குது. என் வீடு, என் சொத்து, என் நிலங்களை விற்றா கூட இதிலேருந்து நான் வெளியே வர முடியாது போல். ஐயோ ஏசப்பான்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை பேர் இதை தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிறீங்க? என் அன்பு சகோதரி, அப்பா சொல்கிறாரு, உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரே ஒரு நன்மை கூட உனக்கு குறைபடாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ப்ளஸ் பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புற அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டான்னு சொல்லி ஏசப்பா இந்த வசனத்தை கொண்டு உனக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை ஆட்சி தேற்றி தைரியப்படுத்துகிறார். உனக்காக தன் ஜீவனே தந்த தேவன், உண்மையில மாறாத அன்பு வைத்திருக்கிற அந்த கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசப்பா உன்னோடு பேசின்னு இருக்கிறார். அன்பு சகோதரியை, ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாம் சோமன் உன்னை சுத்திகரித்துக்கோ. பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, நான் வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிட்டு உண்மையாக அவங்கள தேடுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கான்ப்பா. அப்படியே ஜெபத்தில் அப்படியே மனதுருகி கேளு. நீங்கள் ஜெபத்தில் மனதுருகி கேட்க கேட்க பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அப்படியே மனதுருகி போயிடுவார். ஐயோ, என் பிள்ளைகள் துடிக்கிறாங்களே, என் மகன் துடித்து கொண்டு இருக்கிறானே, என் மகள் கடன் தொல்லையில் அப்படியே துடித்து கொண்டு இருக்கிறாளே, அவளுக்கு நம்ம உதவி செஞ்சிடலாம், நமக்கு ஹெல்ப் பண்ணிடலான்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உதவி இல்லாத உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய இறங்குவார். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருடைய அன்பு தனிச்சு போச்சே, கடைசியாக நான் ஆண்டவர் மாத்திரம் தான் சார்ந்திருக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை வாழ வைப்பார் அப்படின்னு அப்படி கண்ணீரோடு கதறுகிற என் அன்பு சகோதரி, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிற. எழுந்துருமா. ஏசப்பா சொல்றார், உன்னால் முடியும், நீ ஜெயிக்க பிறந்தவன். கர்த்தர் சொல்றார், சகோதரனே எழுந்துரு, உன்னால் முடியும், நீ தோற்று போனவன் கிடையாது, நீ ஜெயிக்க பிறந்தவன் சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசின்னு இருக்கிற. இந்த தெய்வ செய்தியை நீங்கள் பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனதுருகி கர்த்தரிடத்தில் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் சொல்வார், எழுந்துரு, உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ சக்ஸஸ் பண்ணுவேன், நீ ஜெயிப்ப, உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களோடு கூட இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறேன். சூழ்நிலை மாறாது, சமயம் மாறாது, காலங்கள் மாறாதுன்னு தயவு செய்ய நினைக்காது. கர்த்தர் இன்றைக்கு நினைப்பாரானால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? நீங்கள் மனசை தைரியப்படுத்தி வச்சுங்க. இன்னைக்கு காண்பித்த 2 வசனம் தான். இந்த 2 வசனத்தை வச்சு நீ மனதுருகி ஜெபிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். அடுத்து சொன்ன சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனத்தில்,
சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினை கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ பாருங்கள், உங்களுக்காக தன் ஜீவனையே தந்த தேவன் நீங்கள் குறைவுபட்டு போவதை, நஷ்டப்பட்டு போவதை, ஏமாற்றப்பட்டு போவதை, வெக்கப்பட்டு போவதை, அவமானப்பட்டு போவதை கர்த்தர் விரும்புவதா? நீங்களே சொல்லுங்கள். விரும்பவே மாட்டார். நீங்கள் இப்போ அவமானப்பட்டு போயிருக்கலாம், வெக்கப்பட்டு போயிருக்கலாம், அப்படியே துக்கத்தோடு கண்ணீரோடு ஒட்டிச்சு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்வார், என் மகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுத்த தெய்வம், என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி இனி நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பட்சமாக பேசுகிற, உங்கள் ஆறுதல் படுத்துகிற, உங்கள் காயங்களை கட்டுற, உங்கள் மனசை அப்படியே தைரியப்படுத்துகிற. இனி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்து வருமானத்தை பெருக செய்து, நீங்கள் வாங்கின கடத்தை உங்களுடைய வருமானத்தை கொண்டு, உங்கள் குடும்பத்தாரோட வருமானத்தை கொண்டு அடைக்க அவரே வழியை திறப்பார். ஓகேங்களா? அடுத்த தயவு செய்தல் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த கடன் தொல்லையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாருங்கள். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள் யாராவது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு ரொம்ப டிப்ரெஷ் ஆகிட்டு, அதாவது சாகக்கூட அவங்க முடிவு எடுத்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நம்ம மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் சாக போனவங்கள கூட கர்த்தர் இந்த மெசேஜை கேட்டு தூக்கி எடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, மருந்து வாங்கி வச்சிட்டேன், தூக்க போட போனேன், உங்கள் மெசேஜை கேட்டு இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நிறைய பேர் சாட்சி கொடுத்துருக்குறேன். அதனால் தயவுசெய்து இந்த மெசேஜை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்கன்னா ஒரு ஜீவன் உங்களுக்காக காக்கப்படும். அவங்க மரணத்தை கைவிட்டுட்டு மெசேஜை கேட்டு அழுது ஜெபம் பண்ணால் ஆவியானவர் அவங்கள கடன் தொல்லை விடுவிப்பார். உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் உண்டாயிடும். நீங்களும் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் தைரியப்படுத்தி உங்களையும் கடன் தொல்லை வெளியே வருவார். ஓகேங்களா? என்கிட்ட ஜெபம் பண்ண நீங்கள் விரும்பினா நீங்கள் யூடியூப்பில் என்னுடைய நம்பர் எடுத்து தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விஷயத்தை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். இல்லை நேரடியாக வந்து என்னை சந்தித்து ஜெபம் பண்ணணும் போகலாம். ஆவியான உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி செய்யுங்க. தொடர்ந்து மெசேஜை பாருங்கள். மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆமீன் போடு. ஓகேங்களா? ஆமீன் போட்டு நான் பாஸ்டர் இதை பார்த்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் உற்சாகமாக நான் தயவு செய்து கொடுப்பது இதுக்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு தயவு செய்தியே நான் நிறுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ. என இருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.